தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. முரளி டேட் 14/5/2025. காலை முரளி பாம்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். பழைய உலகிலிருந்து உங்கள் உறவை முறிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பழைய உலகம் இப்போது முடிய வேண்டும். கேள்வி: சங்கமத்தின் எந்த விசேஷம் முழு கல்பத்திலிருந்தும் வேறுபட்டது? பதில்: இங்கே படித்து எதிர்காலத்தில் பலனை பெறுவது சங்கமத்தின் விசேஷம். அடுத்த பிறவியில் பலன் கிடைக்கும்படி எந்த படிப்பையும் முழு கல்பத்திலும் கற்பிப்பது இல்லை. அமரலோகத்திற்காக இப்போது நீங்கள் மரண உலகத்தில் படிக்கின்றீர்கள். வேறு யாரும் அடுத்த பிறவிக்காக படிப்பது இல்லை. பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவரே. ஓம் சாந்தி. தூர தேசத்தில் வசிப்பவர் யார்? இதை யாரும் அறியவில்லை. அவருக்கு சொந்த தேசம் இல்லையா? அதனால் மாற்றான் தேசத்திற்கு வருகின்றாரா? அவர் சொந்த தேசத்தில் வருவதில்லை. இந்த ராவண ராஜ்யம் மாற்றான் தேசம். சிவபாபா தனது தேசத்தில் வருவது இல்லையா? நல்லது. ராவணனின் பரதேசம், அதாவது மாற்றானுடைய தேசம் எது? மற்றும் சிவபாபாவின் சொந்த தேசம் எது? மாற்றான் தேசம் எது? தனது தேசத்தை படைக்க வருகின்றார். ஆனால் அவர் தனது சொந்த தேசத்தில் வருகின்றாரா? ஓரிருவர் அதற்கு பதில் சொன்னார்கள். நல்லது. இதை பற்றி ஞான சிந்தனை செய்ய வேண்டும். அதாவது சிவபாபா ராவணனுடைய ராஜ்யத்தில் வரார். தன்னுடைய தெய்வீகமான ராஜ்யத்தை உருவாக்குறாரு. ஆனால் அந்த சத்தியுகத்துக்கு அவர் வர்றது கிடையாது. அப்போ அவர் வருவாரா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது பதில் எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் ஞான சிந்தனை செய்ய வேண்டும். இது புரிந்து கொள்ள முக்கிய விஷயம். ராவணனுடையதை மாற்றான் தேசம் என்று சொல்லுவது மிகவும் எளிது. ராமராஜ்யத்தில் ஒருபோதும் ராவணன் வருவது இல்லை. தந்தைக்கு ராவண தேசத்தில் வரவேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ராவண ராஜ்யத்தை மாற்ற வேண்டி இருக்கிறது. இது சங்கமயுகம். அவர் சத்தியுகத்தில் வருவது இல்லை. கலியுகத்திலும் வருவது இல்லை. சங்கமயுகத்தில் வருகின்றார். அதனால் இது ராமருக்கும் தேசமாக இருக்கிறது, ராவணனுக்கும் தேசமாக இருக்கிறது. இந்த பக்கம் ராமருடையது, அந்த பக்கம் ராவணனுடையது. சங்கமம் இருக்கிறது. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை. தன்னை சங்கமத்தில் இருப்பதாக உணர வேண்டும். நமக்கு அந்த பக்கத்தோடு உறவு இல்லை. புத்தியால் பழைய உலகின் உறவை முறிக்க வேண்டும். இருப்பது இங்கேதான். எனினும் இந்த பழைய உலகமே அழியப் போகிறது என்பதை புத்தியால் அறிந்திருக்கின்றீர்கள். இப்போது நான் சங்கமத்தில் இருக்கின்றேன் என்று ஆத்மா சொல்லுகிறது. தந்தை வந்திருக்கின்றார். அவரை படகோட்டி என்று சொல்லுகின்றார்கள். இப்போது நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். எப்படி? யோகத்தால். யோகத்திற்காகவும் ஞானம் இருக்கிறது, ஞானத்திற்காகவும் ஞானம் இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பிறகு தந்தையை நினைக்க வேண்டும் என்று யோகத்திற்காக புரிய வைக்கப்படுகிறது. இதுவும் ஞானம்தானே? ஞானம் என்றால் விளக்கம். தந்தை அறிவுரை கொடுக்க வந்திருக்கின்றார். தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆத்மாவே 84 பிறவிகளை எடுக்கின்றது. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு விளக்கமாக புரிய வைக்கின்றார். இப்போது இந்த ராவண ராஜ்யம் அழிய வேண்டும். இங்கே இருப்பது கர்ம பந்தனம், அங்கே இருப்பது கர்ம சம்பந்தம்.
பந்தனம் துக்கத்தின் பெயர், சம்பந்தம் சுகத்தின் பெயர். இப்போது கர்ம பந்தனத்தை முறிக்க வேண்டும். இந்த நேரம் நாம் பிராமண சம்பந்தத்தில் இருக்கின்றோம். பிறகு தேவ சம்பந்தத்தில் போவோம் என்பது புத்தியில் இருக்கிறது. பிராமண சம்பந்தத்தில் இந்த ஒரு பிறவி மட்டும் இருக்கிறது. பிறகு 8 மற்றும் 12 பிறவிகள் தேவ சம்பந்தத்தில் இருக்கும். இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. அதனால் கலியுக சீச்சி கர்ம பந்தனத்தின் மீது வெறுப்பு வருகிறது. இந்த உலகின் கர்ம பந்தனத்தில் இப்போது இருக்கக்கூடாது. இவையெல்லாம் அசுர கர்ம பந்தனம் என்ற புத்தி கிடைக்கின்றது. நாமும் ஒரு மறைமுக யாத்திரையில் இருக்கின்றோம். இந்த தந்தை யாத்திரை கற்பிக்கின்றார். பிறகு இந்த கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு நாம் கர்மாதீத் ஆவோம். இந்த கர்ம பந்தனம் இப்பொழுது முறிந்தே ஆக வேண்டும். பவித்திரமாக மாறி சக்கரத்தை புரிந்து சக்கரவர்த்தி ராஜா ஆக வேண்டும் என்பதற்காக நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். படிக்கின்றோம் என்றால் அதற்கு குறிக்கோளும் பலனும் தேவைதானே. நமக்கு பாடம் கற்பிப்பவர் எல்லையற்ற தந்தை என்பது உங்களுக்கு தெரியும். எல்லையற்ற தந்தை நமக்கு 5000 வருடங்களுக்கு முன்பும் பாடம் கற்பித்தார். இது நாடகம். யாருக்கு கல்பம் முன்னர் கற்பித்தேனோ அவர்களுக்கே கற்பிப்பேன். வந்து கொண்டே இருப்பார்கள். வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எல்லோரும் சத்தியுகத்திற்கு வரமாட்டார்கள். மற்ற எல்லோரும் வீட்டிற்கு திரும்பி போவார்கள். இந்த பக்கம் நரகம், அந்த பக்கம் சொர்க்கம். நாம் இங்கே படிக்கின்றோம். பிறகு இங்கேயே பலனை பெறுவோம் என்பதை அந்த படிப்பில் புரிந்திருக்கின்றார்கள். இங்கே நாம் சங்கமயுகத்தில் படிக்கின்றோம். இதன் பலன் நமக்கு புதிய உலகத்தில் கிடைக்கும். இது புதிய விஷயம். எங்களுக்கு இதன் பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்று உலகில் யாரும் சொல்ல மாட்டார்கள். இந்த பிறவியில் அடுத்த பிறவியின் பலனை பெறுவது இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே நடக்கிறது. தந்தையும் சங்கமயுகத்தில் தான் வருகின்றார். புருஷோத்தமர் ஆவதற்காக நீங்கள் படிக்கின்றீர்கள். புதிய உலக அமரபுரிக்காக ஞானக்கடல் பகவான் ஒரு முறை மட்டுமே வந்து பாடம் கற்பிக்கின்றார். இது கலியுகம், மரணலோகம். நாம் சத்தியுகத்திற்காக நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆவதற்காக படிக்கின்றோம். இது மாற்றான் தேசம். அது நமது தேசம். அந்த நமது தேசத்தில் தந்தை வருவதற்கு அவசியமில்லை. அந்த தேசம் குழந்தைகளுக்காகவே இருக்கிறது. அங்கே சத்தியுகத்தில் ராவணன் வருவதில்லை. ராவணன் காணாமல் போகின்றான். பிறகு துவாபர யுகத்தில் வருவான். அப்படி தந்தையும் காணாமல் போகின்றார். சத்தியுகத்தில் யாருக்கும் அவரை தெரியாது. எனினும் எதற்காக நினைவு செய்ய வேண்டும்? சுகத்தின் பலன் முடியும் போது ராவணன் ராஜ்யம் ஆரம்பமாகிறது. இதை மாற்றான் தேசம் என்று சொல்லுகின்றார்கள். நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். நமக்கு வழிகாட்டும் தந்தை கிடைத்திருக்கின்றார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். மற்ற எல்லோரும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். யார் அதிகமாக களைத்திருப்பார்களோ, யார் கல்ப முன்னர் வழியை பெற்றிருப்பார்களோ அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். வழிகாட்டிகள் நீங்கள் எல்லோருக்கும் வழி சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இது ஆன்மீக யாத்திரையின் வழி. சுகதாமத்திற்கு நேராக போவீர்கள். வழிகாட்டிகள் நீங்கள் பாண்டவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். பாண்டவ ராஜ்யம் என்று சொல்லுவதில்லை. பாண்டவர்களுக்கும் ராஜ்யம் இல்லை, கௌரவர்களுக்கும் ராஜ்யம் இல்லை. 2 கிரீடங்களும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் இருவருக்கும் கிரீடத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி கொடுத்தாலும் கௌரவர்களுக்கு ஒளியின் கிரீடத்தை கொடுக்க மாட்டார்கள். பாண்டவர்களுக்கும் ஒளியை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் முயற்சி செய்பவர்கள். போக போக விழுந்து விடுகின்றார்கள். அப்போது யாருக்கு கொடுப்பது? அதனால் இந்த எல்லா அடையாளங்களையும் விஷ்ணுவுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் பவித்திரமாக இருக்கின்றார். சத்தியுகத்தில் எல்லோரும் பவித்திரமாக சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருப்பார்கள். பவித்திரத்திற்காக ஒளி கிரீடம் இருக்கிறது. இந்த நேரம் யாரும் பவித்திரமாக இல்லை. நாங்கள் பவித்திரமாக இருக்கின்றோம் என்று சந்நியாசிகள் சொல்லுகின்றார்கள். எனினும் உலகம் பவித்திரமாக இல்லைதானே. பிறவியை பிறகு விகார உலகிலேயே பெறுகின்றார்கள். இது ராவணனின் பதீத்த புரி, பாவன ராஜ்யம் என்று சத்தியுக புதிய உலகத்திற்கு சொல்லப்படுகிறது. இப்போது குழந்தைகள் உங்களை தோட்டக்கார தந்தை முட்களிலிருந்து மலர்களாக மாற்றுகின்றார்.
அவர் பதீத்த பாவனராகவும் இருக்கின்றார், படகோட்டியாகவும் இருக்கின்றார், தோட்டக்காரராகவும் இருக்கின்றார். தோட்டக்காரர் முள்காட்டிற்கு வந்திருக்கின்றார். உங்கள் கமாண்டராக ஒருவரே இருக்கின்றார். யாதவர்களின் தலைமை கமாண்டர் என்று சங்கரரை சொல்லலாமா? சொல்லப்போனால் அவர் எந்த விநாசத்தையும் செய்ய வைப்பது இல்லை. நேரம் வரும்போது யுத்தம் நடக்கும். சங்கரின் பிரேரணையால் ஏவுகணைகள் போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த எல்லா கதைகளையும் அமர்ந்து உருவாக்கி இருக்கின்றார்கள். பழைய உலகம் நிச்சயம் அழிய வேண்டும். கட்டிடம் பழையதானால் விழுந்துவிடும். மனிதர்கள் இறப்பார்கள். இந்த பழைய உலகமும் அழிய வேண்டும். இவர்கள் எல்லோரும் புதைந்து இறந்து போவார்கள். சிலர் மூழ்கி இறப்பார்கள், சிலர் அதிர்ச்சியில் இறப்பார்கள். வெடிகுண்டுகளின் விஷவாயுக்களை வைத்தும் கொல்லுவார்கள். இப்போது விநாசம் நடக்க வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. நாம் அந்த பக்கம் போகின்றோம். கலியுகம் முடிய வேண்டும். சத்தியுக ஸ்தாபனை நிச்சயம் நடக்க வேண்டும். பிறகு அரைக்கல்பத்திற்கு சண்டையே நடக்காது. இப்போது முயற்சி செய்ய வைக்க தந்தை வந்திருக்கின்றார். இது கடைசி வாய்ப்பு. தாமதம் செய்தால் திடீரென்று இறந்து விடுவீர்கள். மரணம் முன்னால் நிற்கிறது. மனிதர்கள் அமர்ந்தபடியே திடீரென இறந்து போகின்றார்கள். இறப்பதற்கு முன்னால் நினைவு யாத்திரை செய்யுங்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் வீட்டிற்கு போக வேண்டும். எனவே குழந்தைகளே, வீட்டை நினைவு செய்யுங்கள். இதனால் அந்துமதி சோகதி ஆகும். வீட்டிற்கு போவீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். எனினும் வீட்டை மட்டும் நினைவு செய்தால் பாவங்கள் அழியாது. தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போவீர்கள். எனவே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். உங்கள் சார்ட் வைத்தால் நாள் முழுவதும் என்ன செய்தீர்கள் என்பது தெரியும். 5-6 வயதிலிருந்து உங்கள் வாழ்வில் என்னென்ன செய்தீர்கள் என்பதும் நினைவில் இருக்கிறது. அதற்காக எல்லா நேரமும் எழுத வேண்டும் என்பது கிடையாது. தோட்டத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்தேன். கடையில் வாடிக்கையாளர் வராத போது நான் நினைவில் அமர்ந்திருந்தேன் என மனதில் நோட் இருக்கும். ஒருவேளை எழுத விரும்பினால் டைரி வைக்க வேண்டியிருக்கும். நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் எப்படியாவது, பவித்திர உலகத்திற்கு எப்படி எஜமானராவது, அழுக்கிலிருந்து எப்படி தூய்மையாவது என்பதே முக்கிய விஷயம். தந்தை வந்து இந்த ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். தந்தையே ஞானக்கடலாக இருக்கின்றார். பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள், எப்போது உங்களுடையவர்களாகவே இருப்போம் என்று நீங்கள் இப்போது சொல்லுகின்றீர்கள். ஆனால் மறந்து தேக அபிமானி ஆகின்றீர்கள். இப்போது நீங்கள் சொல்லியிருப்பதால் நாங்கள் மீண்டும் ஆத்மா அபிமானி ஆகின்றோம். சத்தியுகத்தில் நாங்கள் ஆத்மா அபிமானிகளாக இருந்தோம். மகிழ்ச்சியோடு ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெற்றோம். குழந்தைகள், நீங்கள் இந்த எல்லாவற்றையும் தாரணை செய்து பிறகு புரிய வைப்பதற்கு தகுதி பெற வேண்டும். அப்போது பலருக்கு நன்மை ஏற்படும். நாடகப்படி நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி சர்வீசபிள் ஆகி கொண்டிருப்பது தந்தைக்கு தெரியும். நல்லது. ஒருவருக்கு மரம் போன்றவற்றை புரிய வைக்க முடியவில்லை என்றால் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லுவது சகஜம்தானே? இது முற்றிலும் எளிது. என்னை நினைவு செய்தால் விக்கர்மங்கள் விநாசமாகும் என்று இந்த தந்தையே சொல்லுகின்றார். பிராமணர்கள் உங்களைத் தவிர வேறு எந்த மனிதரும் இதை சொல்ல முடியாது. வேறு யாரும் ஆத்மாவையோ அல்லது பரமாத்மாவையோ அறியவில்லை. அப்படியே சொன்னால் யாருக்கும் அம்பு தைக்காது. பகவானுடைய உருவத்தை அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் நாடக நடிகர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் சரீரத்தோடு நடிக்கிறது. ஒரு சரீரத்தை விடுத்து அடுத்ததை பெற்று பாகத்தை நடிக்கிறது. அந்த நடிகர்கள் வேடத்தை மாற்றி பலவித பாகங்களை நடிக்கின்றார்கள். நீங்கள் சரீரத்தை மாற்றுகின்றீர்கள். அவர்கள் ஆண் அல்லது பெண் வேடத்தை அற்ப காலத்திற்கு போடுவார்கள். இங்கே ஆண் உடலை பெற்றால் ஆயுள் முழுவதும் ஆணாகவே இருப்பீர்கள். அது சாதாரண நாடகம். இது எல்லையற்ற நாடகம். என்னை நினைவு செய்யுங்கள் என்ற முதல் முக்கிய விஷயத்தை தந்தை சொல்லுகின்றார். யோகம் என்ற வார்த்தையையும் பயன்படுத்தாதீர்கள். ஏனென்றால் பலவித யோகங்களை கற்கின்றார்கள். அவையெல்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை. என்னை நினைவு செய்யுங்கள், வீட்டை நினைவு செய்யுங்கள் என்று இப்போது தந்தை சொல்லுகின்றார்.
அப்போது நீங்கள் வீட்டிற்கு போவீர்கள். சிவபாபா இவருக்குள் வந்து அறிவுரை கொடுக்கின்றார். தந்தையை நினைவு செய்து செய்து நீங்கள் பாவனமாக மாறுவீர்கள். பிறகு பவித்ர ஆத்மா பறந்து போகும். எந்த அளவு நினைவு செய்வீர்களோ, சேவை செய்வீர்களோ, அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். நினைவில்தான் அதிக தடை ஏற்படுகிறது. பாவனமாக மாறவில்லை என்றால் பிறகு தர்மராஜபுரியில் தண்டனை பெற நேரிடும். மானமும் போகும், பதவியும் அழியும். கடைசியில் எல்லாம் காட்சியாக கிடைக்கும். எனினும் எதுவும் செய்ய முடியாது. உனக்கு இவ்வளவு புரிய வைத்தேன், இருந்தும் நினைவு செய்யவில்லை. பாவம் தங்கிவிட்டது, இப்போது தண்டனை பெறு என்று காட்சி கொடுப்பார். அந்த நேரம் படிப்பின் நேரமாக இருக்காது. நான் என்ன செய்திருக்கின்றேன், தேவையில்லாமல் நேரத்தை இழந்தேன் என்று வருத்தப்படுவீர்கள். இருந்தும் தண்டனை பெற வேண்டும். வேறு எதுவும் செய்ய முடியாது. ஃபெயிலானால் ஆனதே. பிறகு படிக்கும் விஷயம் இருக்காது. அந்த படிப்பில் பாஸ் ஆகவில்லை என்றால் பிறகு படிப்பார்கள். இங்கே படிப்பே முடிந்துவிடும். கடைசி நேரத்தில் வருத்தப்படக்கூடாது. அதற்காக தந்தை அறிவுரை கொடுக்கின்றார். குழந்தைகளே, நன்றாக படியுங்கள். வேண்டாத வீண் விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இல்லையென்றால் அதிகமாக வருத்தப்பட நேரிடும். மாயா அதிகமாக தலைகீழ் வேலைகளை செய்ய வைக்கிறது. ஒருபோதும் திருடி இருக்க மாட்டீர்கள், அதையும் செய்ய வைக்கும். மாயா என்னை ஏமாற்றிவிட்டது என்று பின்னால் நினைவு வரும். இன்ன பொருளை எடுக்க வேண்டுமென்று முதலில் மனதில் எண்ணம் வரும். இது சரியா இல்லையா என தீர்மானிக்கும் புத்தி கிடைத்திருக்கின்றது. இந்த பொருளை எடுத்தால் தவறாகும், எடுக்காமல் இருப்பது சரி. இப்போது என்ன செய்ய வேண்டும்? பவித்திரமாக இருப்பது நல்லது. சகவாசத்திற்கு வந்து லூஸாக கூடாது. நாம் சகோதர சகோதரிகள். பிறகு பெயர் உருவில் ஏன் சிக்க வேண்டும்? தேக அபிமானத்திற்கு வரக்கூடாது. எனினும் மாயா மிக மோசமாக இருக்கின்றாள். தவறு செய்யும் எண்ணத்தை மாயா கொண்டு வருகின்றாள். நீங்கள் தவறான காரியத்தை செய்யக்கூடாது என்று தந்தை சொல்லுகின்றார். சண்டை நடக்கிறது, பிறகு விழுந்து விடுகின்றார்கள். பிறகு சரியான புத்தி வருவதே இல்லை. நாம் சரியான செயலை செய்ய வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும். இதுதான் மிக நல்ல காரியம். சரீர நிர்வாகத்திற்காக நேரம் இருக்கிறது. இரவில் உறங்கவும் வேண்டும். ஆத்மா களைத்து விட்டால் உறங்குகிறது, சரீரமும் உறங்குகிறது. சரீர நிர்வாகத்திற்கு ஓய்விற்கும் நேரம் இருக்கிறது. மற்ற நேரத்தில் எனது சேவையில் ஈடுபடுங்கள். நினைவின் சார்ட் வையுங்கள். எழுதவும் செய்கின்றார்கள். பிறகு போக போக ஃபெயில் ஆகின்றார்கள். தந்தையை நினைவு செய்வதே இல்லை, சேவை செய்வது இல்லை. அப்போது தவறான செயல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், புறம் பேசுவதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். மாயா எந்த தலைகீழ் வேலையும் செய்ய வைக்கக்கூடாது என்பதில் கவனம் வைக்க வேண்டும். கெட்ட சகவாசத்திற்கு வந்து லூஸாக கூடாது. தேக அபிமானத்திற்கு வந்து யாருடைய பெயர் உருவிலும் சிக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், வீட்டை நினைப்பதோடு கூடவே தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும். நினைவு சார்ட்டின் டைரி வைக்க வேண்டும். நான் நாள் முழுவதும் என்னென்ன செய்தேன், எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருந்தேன் என்று நோட் செய்ய வேண்டும். வரதானம். பணிவின் கவசத்தால் வீணான ராவணனை எரிக்கும் உண்மையான சிநேகி சகயோகி ஆகுக. ஒருவர் எவ்வளவுதான் உங்கள் குழுவில் குறையை கண்டறிய முயற்சி செய்தாலும் சுபாவ சமஸ்காரத்தின் மோதல் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. ஒருவேளை ஒருவர் திட்டினாலும் அவமதித்தாலும் நீங்கள் புனிதராகுங்கள். ஒருவேளை ஒருவர் தவறு செய்தாலும் நீங்கள் சரியாக இருங்கள். ஒருவர் உங்களோடு மோதினாலும் நீங்கள் அவருக்கு அன்பின் தண்ணீரை கொடுங்கள். இது ஏன், இப்படி ஏன் என்ற எண்ணங்களை எழுப்பி நெருப்பில் எண்ணெய் ஊற்றாதீர்கள். பணிவின் கவசத்தை அணிந்து இருங்கள்.
எங்கே பணிவு இருக்குமோ அங்கே சிநேகமும் ஒத்துழைப்பும் நிச்சயம் இருக்கும். ஸ்லோகன்: என்னுடையது என்ற அநேக எல்லைக்குட்பட்ட பாவனைகளை ஒரு மேரா பாபா என்பதில் கலந்துவிடுங்கள். அவ்யக்த சைகை, ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். ஆன்மீக ராயல்டியின் அஸ்திவாரம் சம்பூர்ண பவித்திரம். ஆன்மீக ராயல்டியின் மிடுக்கும் ஜொலிப்பும் உங்கள் தோற்றத்தில் அல்லது நடத்தையில் ஒவ்வொருவருக்கும் அனுபவமாகிறதா என்று தன்னை கேளுங்கள். எனது முகத்தில், நடத்தையில் அந்த ஆன்மீக ராயல்டி தெரிகிறதா அல்லது சாதாரண நடத்தையும் முகமும் தெரிகிறதா என ஞானத்தின் கண்ணாடியில் தன்னை பாருங்கள். ஓம் சாந்தி.